ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஃபேக்ட் சொல்ல போகிறேன். நம்ம யூடியூப்பில் பார்க்குற 70% ஆஃப் கண்டென்ட் யூடியூப் ஆல்காரிதம் ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ எந்தளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் இது மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு இந்த வீடியோ கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யாரை ரெக்கமெண்ட் பண்ணுது? டெஃபினட்டாக இந்த சேனல் நேம் போட்டு யாரும் சர்ச் பண்ணல. ஸோ நீங்கள் சர்ச் பண்ண நீங்கள் தேடின ஏதோ ஒரு வீடியோக்கு ரிலேட்டடாக இந்த வீடியோ இருந்தனால உங்களுக்கு இந்த வீடியோவை யூடியூப் ஆல்காரிதம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. நம்ம ஒரு யூடியூப்பில் ஏதாவது ஒரு விஷயம் தேடணும் அப்படின்னா லைக் ஹவு டு பிகம் ரிச்சில் ஏதாவது ஒரு விளாகிங் விஷயம் தேடணும், ட்ராவல் விளாக், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் தேடணும் அப்படின்னா அடுத்து 1 or 2 days பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான வீடியோஸ் நிறையாவே வரும். ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் யூடியூப் ஆல்காரிதம் தான். ஸோ நான் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு முதலே சொன்னேன். 70% ஆஃப் கண்டென்ட், இது ரொம்ப பெரிய விஷயம். இதனால தான் கான்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கட்டும், அவங்க இந்த யூடியூப் ஆல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது, ஏதாவது ஒரு ட்ரிக் இருக்கா, ஏதாவது ஒரு மேஜிக் ஃபார்முலா இருக்கா, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க முடியும், நம்ம வீடியோவை எப்படி ப்ரமோட் பண்ணுவோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024 யூடியூப் ஆல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 2005 இருந்து, அதாவது யூடியூப் ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து 2024 வரைக்கும் யூடியூப் ஆல்காரிதத்தில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே ஒரு குட்டி ஹிஸ்ட்ரியாக நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. 25, 26, 27, 28, 29 யூடியூப் ஆல்காரிதத்தில் எந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்மளால் நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், எதுக்கு இந்த யூடியூப் ஆல்காரிதம் இருக்குது, அது என்னடா பண்ணுது, அதுக்கு என்னதான் இங்கே வேலை அப்படின்னு யோசிக்கலாம். ஒரு யூடியூப்பில் அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 500 மணி நேரம் அளவுள்ள ஒரு கண்டென்ட் அப்லோட் பண்ணுறாங்க எப்பயுமே. ஸோ நமக்கு தேவையான ஒரு விஷயம், நமக்கு தேவையான ஒரு கண்டென்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் ஆல்காரிதம் இல்லாமல் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய கடலில் நம்ம ஒரு குண்டு சுத்திக்கு போட்டால் அது எப்படி தேட முடியும் அப்படின்னு அதை யோசிச்சாது பார்க்க முடியுமா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் யூடியூப் ஆல்காரிதம் இல்லாத ஒரு யூடியூப். ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். லைக் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆல்கோ இருக்குது. ஸோ 2005 to 2011 யூடியூப் ஸ்டார்ட் பண்ண அந்த டைம். ஸோ அப்போது யூடியூப் ஆல்காரிதம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் வீடியோவுக்கு நிறைய வியூஸ் போயிருக்கு, இல்லை அந்த பர்டிகுலர் வீடியோ நிறைய பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலே போதும், அதை எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சு, லைக் எல்லாருக்குமே. ஸோ இதில் என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, நம்ம ட்ரெய்லர் பார்த்துட்டு தேட்டர் போய் படம் பார்த்து டிசப்பாயிண்ட்டாக வருவோம்ல, அந்த மாதிரி தான். தம்ப்நெயில் செம்மையாக இருக்கும், டைட்டில் சூப்பராக இருக்கும், ஆனால் உள்ளே போய் வீடியோ பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் இருக்கும், இல்லை ரொம்ப மொக்கையாக இருக்கும். நம்ம ட்ரெய்லர் பார்த்துட்டு ட்ரெய்லர் சூப்பராக இருக்குன்னு நினச்சி உள்ளே போய் பார்த்தா சில படம்லாம் பார்க்கவே முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்க ஆரம்பிச்சு. ஸோ எல்லாருமே டிசப்பாயிண்ட் ஆக ஆரம்பித்தாங்க. என்னடா தம்ப்நெயில் ஒன்று இருக்குது, வீடியோ கண்டென்ட் வேறு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஸோ மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, தம்ப்நெயிலையும் டைட்டிலையும் நம்ம சூப்பராக வச்சுட்டா போதும், நம்ம வீடியோ எல்லாருமே உள்ள கிளிக் பண்ணி உள்ளே போயிடுவாங்க. கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டாலே போதும், ஆல்காரிதம் எல்லாருக்குமே அந்த வீடியோ ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சு, வியூஸ் நிறைய போக ஆரம்பிச்சோம். ஸோ இந்த ப்ராப்ளம் உணர்ந்த யூடியூப் ஆல்காரிதத்தை சேஞ்ச் பண்ணாங்க 2012. ஸோ 2012 யூடியூப் ஆல்காரிதத்தில் ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வந்தாங்க, வாட்ச் டைம். ஸோ சும்மா தம்ப்நெயிலில் கிளிக் பண்ணி உள்ளே போகிறது, இந்த வீடியோவை பார்த்து உள்ளே போகிறது, உள்ளே போயிட்டு வெளியே வந்துடுது அப்படிங்கிறத வச்சு மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணாமல், அந்த வீடியோவில் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு யூடியூப் ஆல்கோ வீடியோஸ் ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இது ஏன் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, அது வரைக்குமே குட்டி குட்டி வீடியோவாக இல்லை ஒரு புதுசு லைக் பாட்காஸ்ட் அந்த மாதிரியான ஒரு லாங் வீடியோஸ்லாம் இல்லாமல் இருந்த டைமில் இந்த வாட்ச் டைம்னு ஒரு விஷயத்த வந்ததுக்கப்புறம் லாங் லென்த் வீடியோஸ்லாம் நிறையவே வர ஆரம்பிச்சிச்சு, vloggings வர ஆரம்பிச்சிச்சு, பாட்காஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு, லைக் 1 hour வீடியோஸ்லாம் மேலே வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இங்கேயும் சில ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. என்ன அப்படின்னா, சில லூப் ஹோல்ஸை கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கண்டுபிடிச்சாங்க. ஸோ வாட்ச் டைம் தானே உங்களுக்கு வேணும், நான் ஒரு 2 minutes வீடியோ மட்டும் ரெடி பண்ணுறேன், இல்லை 3 minutes வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் அந்த 3 minutes வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டாங்க அப்படின்னா அது 100% வாட்ச் டைம். ஸோ அந்த வீடியோ ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு யூடியூப் ஆல்கோ. இது ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதே மாதிரி இல்லைனா ரொம்ப பெரிய லென்த்தி வீடியோஸ் பண்ணுறது மூலிமா வாட்ச் டைம் நிறையா வரும் அப்படிங்கிறது மூலியமாகவும் அந்த வீடியோஸ் ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு யூடியூப் ஆல்கோ. பட் யூடியூப் சைட்லேருந்து இது எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே அவங்க கொடுக்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க மேலாப்பில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா யூடியூப் உங்களுக்கு ரிவார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்த ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இந்த வாட்ச் டைமில் என்ன ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, குவான்டிட்டி ஆஃப் டைமுக்கும் குவாலிட்டி ஆஃப் டைமுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் உங்கள் வீடியோ பார்க்குறதுனால அந்த வீடியோவில் குவாலிட்டியாக இருக்குது, அந்த குவாலிட்டியான அந்த டைம்ஸ் அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன கேரண்டி
அப்படின்ற எதுவுமே கிடையாதுல்ல. ஸோ அது இப்படி யோசித்த யூடியூப் வந்து ஓகே, ஸோ இட்ஸ் டைம் டு சேஞ்ச் த யூடியூப் ஆல்கோன்னு சொல்லி யூடியூப் ஆல்காரிதத்தை சேஞ்ச் பண்ணாங்க. 2015 to 2016 சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ ஒரு பர்டிகுலர் வீடியோ வந்து நம்ம வந்து நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்க்கும்போது சர்வே நிறையா வரும். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருந்துச்சா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கும். டிஸ்அக்ரி, ஐ அக்ரி, இந்த மாதிரி நிறையா இருக்கும்ல. ஸோ இது மூலியமாகவும் அது போக அந்த ஒரு பர்டிகுலர் லைக், ஷேர், கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து யூடியூப் ஆல்காரிதத்தை வந்து லைக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க 2015க்கு அப்புறம். அதாவது ஒரு பர்டிகுலர் வீடியோ பார்த்த ஒரு வியூவர் வந்து அதுக்கு லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். அது கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ மூலிமா அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க, லைக் ஹாப்பி ஆகிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சு அது மூலிமா அந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு யூடியூப் ஆல்காரிதம். இது ஒரு பெரிய ஒரு விஷயம். அது போக இன்னொரு விஷயம் என்ன ஆச்சுன்னா, இந்த 2015க்கு அப்புறமே வந்து யூடியூப் வந்து ரொம்பவே பர்சனலாக மாறிடுச்சு ஆல்காரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவ்வளோ நாள் வரைக்கும் வந்து ஒரு வீடியோ வந்து நிறையா வியூஸ் போயிருந்தால் எல்லாருக்கும் அனுப்பிடுறது, ஒரு வீடியோ வந்து நிறையா வாட்ச் டைம் போயிருந்தால் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணிடுது அப்படின்னு இருந்த யூடியூப் ஆல்காரிதம் வந்து 2015க்கு அப்புறம் வந்து ரொம்பவே பர்சனலாக ஆக ஆரம்பிச்சு. அதாவது ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து அந்த வீடியோ லைக் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டுமே அது சம்மந்தமாக ரிலேட்டிவ் வீடியோஸாக அனுப்புறது, எல்லாருக்குமே அனுப்பாமல். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனலாக யூடியூப் ஆல்கோ சேஞ்ச் ஆச்சு. 2016க்கு அப்புறம் வந்து யூடியூப்பில் நிறைய சேஞ்சஸ், இம்பார்ட்டண்ட்டான சேஞ்சஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மிஸ்லீடிங் கண்டென்ட், இன்அப்ராப்ரியேட் வீடியோ கண்டென்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து வயலண்ட் கண்டென்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது, ஸ்ட்ரைக் கொடுக்கறது, காப்பிரைட், இந்த மாதிரியான ஒரு முக்கியமான கைட்லைன்ஸ்லாம் யூடியூப்பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா 2016க்கு அப்புறம் வந்து அது ரொம்பவே பாப்புலர் ஆக ஆரம்பிச்சு யூடியூப். ஸோ நிறைய பேர் உள்ளே வந்து நிறையா வீடியோஸ் போட ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக யூடியூப் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா செட் ஆஃப் கைட்லைன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ ஒரு பாயிண்டில் வந்து சில கவர்மெண்ட்ஸ்க்கே வந்து யூடியூப் மூலியமாக வந்து நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒப்பீனியன்னு நாங்கள் சொல்லுவோம். பட் அட் த சேம் டைம் அது வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சுன்னா நாங்கள் அதை ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேலன்ஸான ஒரு விஷயத்தை வந்து யூடியூப்பில் கொண்டு வந்தாங்க. ஓகே, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன், சாரி. ஸோ இப்போ 2024 யூடியூப் ஆல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இட் பிகம்ஸ் ஸோ பர்சனல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எனக்கு அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. ஸோ எனக்கு என்ன வீடியோ வேணும், ஸோ நான் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோ வச்சு என்னோட வாட்ச் ஹிஸ்ட்ரி, என்னோட சர்ச் ஹிஸ்ட்ரியை வச்சு எனக்கு தேவையான வீடியோஸை யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணோம். அதே மாதிரி உங்களோட வாட்ச் ஹிஸ்ட்ரி, சர்ச் ஹிஸ்ட்ரி வச்சு உங்களுக்கு தேவையான விஷயத்தை யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ இது ரெண்டுமே சேமாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ மோர் அண்ட் மோர் பர்சனல் ஆகும்போது, அதாவது உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தான் அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஹவு டு பிகம் ரிச் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரிச் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு ஹவு டு பிகம் ரிச் இது ஒரு வீடியோ, இல்லை வந்து அடுத்து வந்து டே இன் மை லைஃப் அஸ் அ மில்லியனர், இல்லை ஹவு டு பிகம் மில்லியனர் அட் ஏஜ் 20. அதுக்கப்புறம் வந்து மணி ரிலேட்டடான ஃபைனான்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் இருக்கும், ஸ்மார்ட் மணி, அதுக்கப்புறம் வந்து ரிச் டாட் புவர் டாட், இந்த மாதிரி எல்லாம் மணி சம்மந்தமான மூவிஸ் இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து மணி மேனிஃபெஸ்டேஷன், அப்புறம் வந்து ஹவு டு பிகம் பில்லியனர், இல்லை வந்து மணி ரிலேட்டடான டாக்குமெண்ட்ரிஸ். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கள் நடக்குது வெறும் அந்த ரிச் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு இவ்வளோ கண்டென்ட் வந்து நமக்கு வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி விஷயத்தை லைக் சர்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு அதுக்கு சம்மந்தமான வீடியோஸ் வந்து யூடியூப் ஆல்கோ ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிக்குது. இதை வந்து அதுக்கப்புறம் அது ரெக்கமெண்ட் பண்ண வீடியோஸை நம்ம பார்க்க இன்னும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் அதை ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இந்த யூடியூப் ஆல்காரிதம் ஒரு வீடியோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒர்த்தா அப்படின்னு எப்படி எவாலுவேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த யூடியூப் சைலன்ஸ் சொன்னது என்ன விஷயம் அப்படின்னா, யூடியூப் வந்து உங்களோட கண்டென்ட் என்னன்னே அதுக்கு வந்து தேவையே இல்லை. நீங்கள் என்ன கண்டென்ட்னாலும் போட்டுக்கோங்க. ஐ மீன் அதோட கைட்லைன்ஸ்குள்ளே இருக்கிற எந்த கண்டென்ட்னாலும் போட்டுக்கோங்க, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்புறம் என்ன சார் உங்களுக்கு முக்கியம், என்ன வேணும் அப்படின்னு என்ன எதிர்பார்க்குறீங்க அந்த ஒரு வீடியோலேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீடியோவை பார்க்குற வியூவர்ஸோட ரியாக்ஷன் தான் அவங்க கையில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ உங்கள் வீடியோஸை பார்க்குறாங்க, உங்கள் வீடியோஸை வந்து தம்ப்நெயில் வச்சு கிளிக் பண்ணிட்டாங்க, ஓகே ஃபைன், மொதல் பாக்ஸில் டிக் பண்ணிக்கலாம், இந்த வீடியோஸ் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது, தம்ப்நெயில் வச்சு உள்ளே போயிட்டாங்க. அந்த வீடியோவை உடனே ஸ்வைப் பண்ணிடுறாங்களா, இல்லை வந்து அந்த வீடியோ கொஞ்சம் பார்க்குறாங்களா, வாட்ச் டைம், இல்லை அது லைக்கு ஷேர்லாம் பண்ணுறாங்களா, சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்களா. ஸோ இதெல்லாம் வச்சு தான் உங்கள் வீடியோவை இன்னொருத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோக்கஸிங் ஆன் இந்த ஆல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகணும், 2024 எப்படி ஒர்க் ஆகுது, 25 எப்படி ஒர்க் ஆகுது, 26 எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு உங்கள் வீடியோஸை பார்க்குற அந்த வியூவர்ஸ்க்கு என்ன வேணும், உங்கள் வீடியோ மூலிமா அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்களா, பரவாயில்லையே இந்த வீடியோவில் இது இருக்குது, இதுலேருந்து நான் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் இதை ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிச்சு அவன் லைக் போட்டான், கமெண்ட்டில் போகிறான், அண்ணா வீடியோ சூப்பர்ண்ணா,
இது மாதிரி நிறைய வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டானா, இல்லை வந்து ஷேர் பண்ணுறான் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுறான் அப்படின்னா, சேவ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே யூடியூப் ஆல்கோ நோட் பண்ணி அதை அந்த பர்டிகுலர் வியூவர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிக்குது. உங்கள் சேனல்லேருந்து இன்னும் நிறைய வீடியோஸை ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் வியூவர்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணினா போதும், யூடியூப் வந்து தானாக ரிவார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ. ஓகே, ஸோ இதுதான் அந்த வீடியோஸை பார்க்குற வியூவர்ஸ். இது வந்து ஆல்காரிதமாக வச்சுக்கோங்க, ஓகேவா? இது வந்து ஆல்கோ. இதெல்லாம் வந்து நம்ம அப்லோட் பண்ணுற கண்டென்ட், இதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணுற கண்டென்ட் வீடியோஸ். இங்கே கொஞ்சம் வச்சுக்கலாம், இங்கே கொஞ்சம் வச்சுக்கலாம், இப்படி இப்படி இப்படி. ஸோ ஒரு பர்டிகுலர் வியூவர் வந்து யூடியூப்பில் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. யூடியூப் ஓப்பன் பண்ணு, அவருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அவர் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறாரு. ஒரு பர்டிகுலர் வீடியோவை கிளிக் பண்ணிட்டாரு. இதை கிளிக் பண்ணோன்னே அப்படி என்ன ஆகுதுன்னா, கிளிக் பண்ணிட்டார். அப்போ யூடியூப் ஆல்காரிதம் உடனே டாயிங்னு யோசிச்சு அது சம்மந்தமான வீடியோஸ்லாம் பிடிச்சிட்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குது, டாயிங் டாயிங் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பார்க்க பார்க்க இன்னும் நிறையா அந்த மாதிரி சம்மந்தமான வீடியோஸ்லாம் வந்து கொடுத்துட்டே இருக்குது. ஒருவேளை திடீர்னு அவர் ஸ்வைப் பண்ணிட்டு இந்த வீடியோ நல்லாவே இல்லை அப்படின்னு விட்டுட்டாருன்னா, யூடியூப் ஆல்காரிதம் இங்கிட்டேருந்து வேறு வீடியோஸை கொண்டு வரும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்கள் வீடியோவை பார்க்குற வியூவர்ஸ் தான் இம்பார்ட்டண்ட். அவங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீடியோஸ் வைரல் ஆகுறத யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ நான் அதை தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இனிமேல் வந்து நம்ம வியூவர்ஸ் பார்க்குறவங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆகிற மாதிரி கண்டென்ட்டை நம்ம ரெடி பண்ணுறது தான். அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வாட்ச் டைம் கூடும், சாட்டிஸ்ஃபை ஆவாங்க, ஐ மீன் லைக் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இது எல்லாமே பண்ணும்போது தானாக வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும், வைரல் ஆகும், எல்லாமே ஆகும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பொறுமையாக இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு. இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து யூடியூப் ஆல்கோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் இப்போ சொல்லிட்டேன். ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணி யூடியூப்பில் பெரிய ஆளாக வாங்க. நன்றி, வணக்கம்.